Hi all, welcome again to our channel Englishman. I am SharfudeenM who translates the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் அல்லலாம் வாங்க. அனைத்தையும் அல்ல நமது இங்கிலீஷ்மே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது நமது கேள்வி பதில் பகுதி. இப்போ நாம பார்க்க போறது திரு செந்தில் சிவராஜ் அவருடைய கேள்விக்கான பதில். அவருடைய கேள்வி என்ன? அவங்க ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்னில் எப்படி பிரிக்க வேண்டும் என்பதாக கேட்டிருக்காங்க. இதை பாருங்க, இதுதான் ஒன்றாவது சென்டென்ஸ், தேர் இஸ் ஏ டெம்பிள். ரெண்டாவது சென்டென்ஸ், எ டெம்பிள் இஸ் தேர். இந்த இரண்டு வாக்கியங்களையும் சென்டென்ஸ் பேட்டர்னில் எப்படி பிரிக்க வேண்டும் என்பதாக கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ப்ளீஸ் வாட்ச் ஃபுல் வீடியோ அண்ட் கேட்ச் ஆல் பாயிண்ட்ஸ் டு அச்சீவ் அவர் எய்ம். தென் அவங்களோட கேள்வி என்ன? இந்த ரெண்டு சென்டென்ஸையும் சென்டென்ஸ் பேட்டர்னில் எப்படி பிரிக்க வேண்டும் என்பதுதான். முதல்ல சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்ன? மனிதனுக்கு பார்ட்ஸ் ஆஃப் பாடி, உடல் உறுப்புகள் இருப்பது போலவே ஒரு சென்டென்ஸ் வாக்கியத்துக்கும் உறுப்புகள் இருக்கின்றன. எஸ்வி ஓசிஏ இவைகள் தான் அந்த உறுப்புகள். இதைத்தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் என்று சொல்கிறோம். இதில் எஸ்வி என்பது மேண்டேட்டரி பார்ட், கட்டாயமாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு சென்டென்ஸிலும். ஓசிஏ இது ஆப்ஷனல் பார்ட், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். இந்த எஸ்வி இது எதை போல, இதற்கு உதாரணம் என்ன? இந்த ஓசிஏ இது எதை போல, இதற்கு உதாரணம் என்ன? எஸ்வி ஓசிஏ இந்த ஒவ்வொன்றுக்குமான விளக்கம் என்ன? இவைகளை பற்றி எல்லாம் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்கிற தலைப்பில் தனி ஒரு வீடியோ ஆரம்பத்திலே போட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்க் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து ஒரு கிளிப் இப்ப பாருங்க. எஸ்விஓசிஏ ஒவ்வொன்றை பத்தி விளக்கமா பார்ப்போம். சப்ஜெக்ட்னா என்ன, வெர்புனா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அட்ஜங்க்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு வாக்கியத்துல யார் அல்லது எதுன்னு கேள்வி கேட்டு பதில் வந்தா அது சப்ஜெக்ட். என்ன செயல், செயல் என்னன்னு கேள்வி கேட்டு பதில் வந்தா அது வெர்ப். யாரை அல்லது எதை என்று கேள்வி கேட்டு பதில் வந்தா அதுதான் ஆப்ஜெக்ட். யாராக அல்லது என்னவாக அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் வந்தா அதுதான் காம்ப்ளிமெண்ட். எங்கே, எப்படி, எப்போது இது போன்ற கேள்விகளுக்கு பதில் வந்தா அதுதான் அட்ஜங்க்ட். எந்த ஒரு வாக்கியத்தை அமைச்சு பார்த்தீங்கன்னாலும் எஸ்வி கண்டிப்பா ஆன்சர் வந்துடும். மற்றவர்களுக்கு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இங்கே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு அத்துப்படி ஆயிரும். இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். சரி, இப்ப நம்ம பாடத்துக்கு வந்துருவோம். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் இந்த ரெண்டாவது சென்டென்ஸினுடைய சென்டென்ஸ் பேட்டர்னை பிரிக்கிறதுல எந்த சிரமமும் கிடையாது. ஏன்னா இது ஒரு நார்மல் சென்டென்ஸ். ஆனா இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதனால இந்த ரெண்டாவது சென்டென்ஸை முதல்ல பார்த்துட்டு இந்த ஒன்னாவது சென்டென்ஸை பிறகு பார்ப்போம். ஏன்னா இதை விட இதுக்கு கொஞ்சம் விளக்கம் அதிகமாக தேவைப்படும். அதனால ஈஸியா உள்ளதை முதல்ல முடிச்சுட்டு பிறகு இதை பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டாவது சென்டென்ஸை எடுத்துக்கொள்வோம். A temple is there. A temple is there. இதை சென்டென்ஸ் பேட்டர்னில் எப்படி பிரிக்க வேண்டும்? ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அப்ப இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? இதை எப்படி பிரிக்க வேண்டும்? இதை பற்றி எல்லாம் விளக்கமாக இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அந்த வீடியோவில் பார்த்துருக்கிறோம். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வெர்பை மையமாக வைத்துக்கொண்டு யார் அல்லது எது என்று கேள்வி கேட்க சப்ஜெக்ட் கிடைக்கும். யாரை அல்லது எதை என்று கேள்வி கேட்க ஆப்ஜெக்ட் கிடைக்கும். யாராக அல்லது என்னவாக என்று கேள்வி கேட்க காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். எங்கே, எப்படி, எப்போது என்று கேள்விகள் கேட்க அட்ஜங்க்ட் கிடைக்கும். அதைத்தான் இங்கே அப்ளை பண்ண போறோம். இந்த சென்டென்ஸ் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு என்று இதனுடைய சென்டென்ஸ் பேட்டர்னை இப்ப பிரிக்க போறோம். இப்ப இந்த சென்டென்ஸ்ல இஸ் என்பது வெர்பு. இதை மையமாக வைத்துக்கொண்டு கேள்விகள் கேட்க வேண்டும். இஸ் இதனுடைய தமிழ் அர்த்தம் இருக்கிறது. எது இருக்கிறது என்று கேள்வி கேட்கும் பொழுது எ டெம்பிள் ஒரு கோயில் என பதில் வருகிறது. இதுதான் சப்ஜெக்ட். அடுத்து இது வெர்ப். இது எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு பதிலாக தேர் வருகிறது. அதனால இது அட்ஜங்க்ட். அப்ப இந்த சென்டென்ஸ் ஒரு எஸ்விஏ டைப் சென்டென்ஸ் ஆகும். A temple is there. ஒரு கோயில் இருக்கிறது.
ஒரு கோயில் அங்கே இருக்கிறது. A temple is there. இதனுடைய தமிழ் அர்த்தம் இதுதான். அடுத்தது இந்த 1வது சென்டென்ஸை எடுத்துக்கொள்வோம். There is a temple. There is a temple. Just for a fun. ஒரு வேடிக்கைக்காக. இப்போ a temple is there. ஒரு கோயில் அங்கே இருக்கிறது. ஒரு கோயில் அங்கே இருக்கிறது. இது இதனுடைய தமிழ் அர்த்தம் என்றால் there is a temple. அங்கே ஒரு கோயில் இருக்கிறது. அங்கே ஒரு கோயில் இருக்கிறது. இது இதனுடைய தமிழ் அர்த்தமாக வருமோ என்று நினைத்தால் அது தவறு. நாம தமிழ்ல ஒரு கோயில் அங்கே இருக்கிறது என்று எழுதினாலும் அங்கே ஒரு கோயில் இருக்கிறது என்று வார்த்தைகளை இடமாற்றி எழுதினாலும் ஒரே அர்த்தம்தான். ஆனால் ஆங்கிலத்தில் வெர்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேரை வெர்புக்கு முன்னாடியும் வெர்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நவுன் எ டெம்பிளை வெர்புக்கு பின்னாடியும் வைக்கும் பொழுது இரண்டு வாக்கியங்களும் ஒரே அர்த்தத்தை தராது. இவைகளுடைய அர்த்தம் மாறிவிடும். இந்த இரண்டு தமிழ் வாக்கியங்களுக்குமான ஒரே இங்கிலீஷ் சென்டென்ஸ் இதுதான். அப்ப இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸினுடைய தமிழ் வாக்கியம் என்ன, இதனுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன இப்ப பார்ப்போம். தேர் இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு வேலை இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? தேர் இந்த வார்த்தைக்கு பரவலாக நம் அனைவருக்கும் தெரிந்த தமிழ் அர்த்தம் அங்கே என்பதாகும். அது ஒரு வெர்புக்கு பின்னால் வரும்பொழுதுதான் அந்த அர்த்தம். அதாவது இது எங்கே என்ற கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய அட்ஜங்க்ட் ஆகும். இதுவே தேர் ஒரு வெர்புக்கு முன்னாடி வரும் பொழுது அப்பொழுது அதனுடைய அர்த்தம் அங்கே என்பது கிடையாது, அது ஒரு டம்மி சப்ஜெக்ட் ஆகும். இதுதான் தேரினுடைய வேலை, டம்மி சப்ஜெக்டாக செயல்படுவது. வெர்புக்கு முன்பாக தேர் வரும் பொழுது அது டம்மி சப்ஜெக்ட் ஆகும். அப்போ இந்த வெர்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய a temple என்கிற நவுன் அதுதான் ஆக்சுவல் சப்ஜெக்ட் ஆகும். சப்ஜெக்டே அதுதான். இப்போ இந்த சென்டென்ஸ் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு பாருங்க. டம்மி சப்ஜெக்ட், வெர்ப், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் a temple ஒரு கோயில், வெர்ப் இஸ் இருக்கிறது, ஒரு கோயில் இருக்கிறது. இந்த டம்மி சப்ஜெக்ட் தேர் இதனுடைய அர்த்தம் அங்கே என்பது கிடையாது. இப்போ இது டம்மி சப்ஜெக்ட். அப்ப இந்த டம்மி சப்ஜெக்டுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய பர்பஸ் என்ன? ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் டம்மி சப்ஜெக்ட் தேர் வருவதன் நோக்கம் என்ன? இதை பத்தி இதுக்கு முன்னாடி 2 வீடியோக்கள் போட்டிருக்கோம். சுருக்கமா இதனுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த வீடியோ கிளிப்ல பாருங்க. ஒரு இடத்தில் ஒரு பொருள் இருக்கிறது என்பதை தெரிவிக்க தேர் இஸ் அல்லது தேர் ஆர் வைத்து வாக்கியத்தை தொடங்க வேண்டும். இந்த சென்டென்ஸும் தேர் இஸ் வைத்து தொடங்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு இடத்தில் ஒரு பொருள் இருக்கிறது என்பதை தெரிவிக்க இந்த வாக்கியம் அமைக்கப்படுகிறது. இந்த தேர் 2 விஷயங்களை கொடுக்கிறது. ஒன்று பொருள், ரெண்டாவது அது இருக்கக்கூடிய இடம். ஆனா இந்த வாக்கியத்துல a temple என்கிற பொருள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இடம் இங்கே இல்லை. அதனால இதனுடைய அர்த்தம் a temple is ஒரு கோயில் இருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு கோயில் அங்கே இருக்கிறது என்றெல்லாம் அர்த்தம் வராது. ஏன்னா இந்த தேருக்கு தனி அர்த்தம் கிடையாது, இது நத்திங். இது எதையெல்லாம் கொடுத்திருக்கிறதோ அதனுடைய அர்த்தம் மட்டும்தான் இந்த வாக்கியத்தில் சேரும். இப்ப இங்க இந்த தேர் எதை கொடுத்திருக்கிறது? ஒரே ஒரு விஷயத்தை தான் கொடுத்திருக்கிறது, பொருள் மட்டும். இடம் இங்கே வரும் பொழுதுதான் எங்கே என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். அப்போ இங்கே அட்ஜங்க்ட் இல்லை, அதை இப்ப நாம வைப்போம். அட்ஜங்க்ட் there is a temple near his house. There is a temple near his house. Near his house அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் அவருடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிறது. இப்பதான் இந்த தேர் 2 விஷயங்களையும் கொடுத்திருக்கிறது, பொருள், இடம். முதலில் பொருள், பிறகு இடம். இப்ப இது ஒரு முழுமையான வாக்கியம். there is a temple near his house. அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கிறது. அப்போ இந்த 2 சென்டென்ஸினுடைய
சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது? இது SVA சப்ஜெக்ட் வெர்ப் அட்ஜங்க்ட். இது DSVSA டம்மி சப்ஜெக்ட் வெர்ப் சப்ஜெக்ட் அட்ஜங்க்ட். தேர் வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வெர்புக்கு முன்பாக வரும் பொழுது அது டம்மி சப்ஜெக்டாக 2 விஷயங்களை தாங்கி வருகிறது. அதுவே வாக்கியத்தின் இறுதியில் வெர்புக்கு பிறகு வரும் பொழுது அட்ஜங்க்டாக வருகிறது. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாரும் பயன்படுவதற்காக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், எழக்கூடிய கேள்விகள், மேலும் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நமது இங்கிலீஷ் மீட் சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உடனடியாக உங்களை வந்து அடைவதற்காக யாராவது நமது இங்கிலீஷ் மீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆங்கில சுரங்கம். ஷர்ஃபுதீன் எம். சந்திப்போம்.